அப்படின்னு மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் வந்து 15 வருஷமா இருக்காரு. சோ அவரும் வந்து ஒரு நல்ல சிந்தனையோட வராரு. அப்ப நீங்க அவரையும் விட்டு வைக்காம அவரையுமே வந்து நாங்க விமர்சனம் சீமான பண்றீங்க வந்து இல்லையா? எதுலயும் நாங்க எப்பயும் பேசுனதே இல்ல. இப்ப கொஞ்ச காலமா எங்கள அவரு ரொம்ப கழுவி கழுவி ஊத்துறாரு. அதனால நாங்க அவர கழுவாமலே ஊத்துறோம். அவ்வளவுதான். இதுக்கு இல்ல உங்கள முன்னாடிலாம் கிடையாது. திட்டுறாருன்றதுக்காக சுத்தமாவே இந்த திட்டக்கூடாது பாரு இல்லையா? நீங்க அவரு வந்து எந்த நோக்கத்துல அவரு பேசுறாருன்றது எந்த பார்க்கணும் நோக்கத்துல இல்லையா? பேசுவாரு? மக்கள மடமாத்தம் பண்றாரு. மாடு மேய்க்க சொல்றாரு. கடல்ல போய் மீன் புடின்னு சொல்றாரு. கடல் எவனோ அம்மா மாடு பண்றாரு. மேய்ச்சாதான் நீங்க ஆனா தயிர் சாப்பிட முடியும். அப்ப அதனால எதுக்கு பால்வளத்துறைய வச்சிருக்கீங்க? ஆமாமா. மூடுங்க. பால்வளத்துறை பால் வேணும். மக்களுக்கு அப்போ பால் மாடு வேணும். மேய்ச்சாதான் பால்வளத்துறை சரி இயங்க அப்ப முடியும். அப்ப வந்து மக்களுக்கு வந்து அதிலேயே வந்து தற்சார்பு பொருளாதாரம் பொருளாதார மண்டலமா உண்டு பண்றாரு. இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படாது. சாத்தியம். படிச்ச பிள்ளைகள்லாம் வந்து மாடு மேய்க்க போவானா? கேட்டா ஹைடெக்ல மாடு மேய்ப்பாங்கிறான். ஹைடெக்ல கம்ப்யூட்டர பார்த்துட்டு இருந்தா மாடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்துருமா? இதெல்லாம் அதாவது டாக்கண்ணு